சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பேருந்து நிலையத்திற்கு வந்த மகளிர் இலவச பேருந்தில் பெண்களிடம் கட்டாயமாக கட்டணம் வசூலித்ததாக கூறி வாக்குவாதத்தில் பெண்கள் ஈடுபட்டனர். அவர்களது புகார்களை கண்டுகொள்ளாமல் நடத்துனர் பேருந்தில் ஏறி பேருந்து நகர்ந்து சென்ற சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இலவச பேருந்து சேவையை அரசு நிறுத்திவிட்டதா அல்லது நடத்துனர்கள் தங்களது இஷ்டம் போல நடந்து கொள்ளலாமா என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். வண்டி முன்னால மறிங்கம்மா, வண்டி முன்னால மறிச்சு போடுங்கம்மா, மறிச்சு போடுமா. எதுக்குமா டிக்கெட் கிடைக்கிறார் இவர்? என்ன இவர் வீட்டில் இருந்தா கொண்டாடுறாரு? வண்டியை மறிங்கம்மா, வண்டியை மறிச்சு போடு. இவர் வீட்டில் இருந்தா காசு கொண்டு கொடுக்குறாரு, வண்டியை மறிச்சு போடுமா. ஏய் போகாத போகாத, ஏமா நீங்க முன்னால போய் கேட்க வேண்டியதானே? நீங்க மறிச்சாத எதுக்கு டிக்கெட் வாங்குற? டிக்கெட் காமிங்க. இந்த 17 ரூபாய் போட்டுருக்கல. நட்டத்துல இருந்து வர சிக்கன் நாங்க மொத்தமா வாங்கி யார் ஃப்ரீ யார் போடுறா? 10 பேருக்கு மட்டும் டிக்கெட் வாங்கி 10 பேருக்கு டிக்கெட் வாங்க மறக்கணும். என்னன்னு நீ எதுக்கு வாங்குறீங்க? 4 பேருக்கு டிக்கெட்டே வாங்க எடுத்துக்கறீங்களா? இப்ப எல்லாரும் பஸ்க்குள்ள நிக்க வேண்டிய மாதிரி சோனாவரத்துல இருந்து டிக்கெட் யாருக்கே டிக்கெட் கொடுக்கலாம். சோனாவரத்துல இருந்து அது பாண்டாங்கடி விளக்குல இருந்து இங்க பூரா டிக்கெட் வாங்கலனே. கொட்டாமடியில இருந்து இங்க வரைக்கும் டிக்கெட் வாங்குறாங்க. பஸ் ஃப்ரீ இல்ல. நத்தத்துல இருந்து டிக்கெட் வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு அந்த டிக்கெட் பாருங்க. இதெல்லாம் எப்படி வந்து மகா முக்காலில நல்ல சேவையில போக மாட்டோம். அந்த டிக்கெட் கொடுங்க. எங்க இருந்து வரீங்க? நான் நத்தத்துல இருந்து வந்தேன். நத்தத்துல இருந்து இலவச டிக்கெட் தானா? காசு காசு